ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. இயேசுவின் ரத்தம் ஜெயமே. அன்புக்குரியவர்களே, இயேசுடைய ரத்தம் நமக்கு ஆசீர்வாதமாக அமைகின்றது. நம்ம எது சாப்பிட்டாலும் அது ரத்தத்துல கலக்குது. தேவ கட்டளை மீறுவது பாவம். எதை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ அதை அவர்கள் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு அது உடல்ல ரத்தத்தில் கலந்து அந்த ரத்தம் பாவ ரத்தமாக மாறிவிட்டது. அப்ப ஆதாம் ஏவாள் தொடங்கி இந்த உலகத்துல ஓடுகின்ற ஒவ்வொரு உடம்புலையும் ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்தம் பாவ ரத்தமாக இருந்தது. அது எப்பொழுது மாற்றப்பட்டது என்றால், இந்த உலகிலே 2 பேருக்கு மட்டும்தான் ரத்தம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஒன்று ஆதாம், இன்னொருத்தர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா லேவிய ராகம் சொல்லுகின்றது, உடம்புல உசுறு எதில் இருக்குதான்? ரத்தத்தில் இருக்கின்றது என்று வேதம் சொல்லுகின்றது. நம்ம உடம்புல உசுறு எங்க இருக்குதுன்னா ரத்தத்தில் இருக்கின்றதாம். இப்ப அந்த இரத்த ஓட்டம் நின்று விட்டால் உசுறு போய் விடுகின்றது, ரத்தம் உறைந்து விடும். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆதாமை ஆண்டவர் படைத்து தன்னுடைய உயிர் மூச்சை ஊதினார். அப்படி ஊதுறப்பதான் அந்த உடம்புக்குள்ளார ரத்தம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆதாமுக்கு. பிரைஸ் தி லார்ட். இப்ப இயேசு, இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் அப்பா ரத்தமா அம்மா ரத்தமா? எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா ரத்தம் அப்படின்னு? எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூங்க. இல்ல அம்மா ரத்தம் தான் ஓடுதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூங்க. இல்ல 2 மிக்சிங் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு ஃபாதர்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூங்க. பிரியமானவர்களே, நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் அப்பாவுடைய ரத்தம். எந்த குழந்தை பிறந்தாலும், அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் தாம்பத்திய உறவில் ஈடுபடும் பொழுது அந்த ஆணுடைய அணுவிலிருந்து அந்த பெண்ணுடைய கருமுட்டைக்கு, அதாவது ஒரு குழந்தை இரத்தத்தை பெறுவதற்குரிய திசுக்கள் அது ஆணிடமிருந்து தான் பெண்ணுடைய கருமுட்டைக்கு செல்கின்றது. அப்போ அந்த இரத்தம் உருவாக்கப்படுவதற்குரிய அணு எங்கிருந்து வருகின்றது என்றால் ஆணிடமிருந்து தான் பெண்ணுக்கு வருகின்றது. இப்போ அப்படியே அன்னை மரியாள் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்னை மரியாள் தூய ஆவியினால் கருத்தரித்தார்கள். அப்போ அந்த கரு உருவாகும் பொழுது அந்த கருவிலே அந்த இரத்தம் உருவாக்கப்படக்கூடிய அணு தூய ஆவியானவரை அனுப்பியதின் வழியாக வந்திருக்கின்றது. அப்போ அந்த குழந்தைக்குள்ளே ஓடுகின்ற இரத்தம் தந்தையாகிய கடவுளால் கொடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட பரிசுத்தமான ஒரு இரத்தமாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த பரிசுத்த இரத்தத்தை கொண்டுதான் நம் எல்லோரையும் ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, அப்போ நீங்களும் நானும் சாப்பிடக்கூடிய அந்த உணவு 2 மரம் இருந்தது. ஒன்று வாழ்வு தரக்கூடிய, இன்னொன்று நன்மை தீமை அறியக்கூடிய மரம். பிரைஸ் தி லார்ட். இப்போ இது நன்மை தீமை அறியக்கூடிய மரம், இது வாழ்வு தரக்கூடியது. ஆண்டவர் எதில் இருக்கிறத சாப்பிட வேணான்னாரு? இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடுங்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, ஆதாம் ஏவாள் ரெகுலராக சாப்பிடுங்கன்னு சொன்னதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை போய் சாப்பிட்டாங்களா, இல்லை எடுத்த எடுப்பிலேயே இங்கே கையை வச்சிட்டாங்களா? பாம்பு வரது அப்புறம் இருக்கட்டும். இப்போ நான் கேட்குற கேள்வி, இதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நல்லது தான் ஃபாதர், ஆண்டவர் எதை சாப்பிட சொன்னாரோ அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் பாம்பு ஏமாத்தினதுனால இதில் போய் கையை வச்சுட்டாங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? கை தூங்க. ஓகே. இல்லை ஃபாதர், அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பாம்பு ஏமாற்றி டைரெக்டாக அதை சாப்பிடாமலே ஃபஸ்ட்டு இதில் கையை வச்சு இதை சாப்பிட்டாங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? கை தூங்க. பிரியமானவர்களே, இதுதான் உண்மை. ஆதாம் ஏவாளுக்கு
வாழ்வு தரக்கூடிய மரத்தின் கனியை சாப்பிட்ட அனுபவம் சுத்தமாக கிடையாது. எப்படி அப்படின்னாக்கா, இந்த கனியை சாப்பிட்டா எனக்கு வாழ்வு வரும், இதை சாப்பிட்டா எனக்கு சாவு நோய். இப்போ ரெகுலராக நான் இதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், திடீர்னு ஒரு நாள் இதில் போய் நான் கையை வச்சேன் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற வாழ்வு இந்த சாவை வெற்றி கொண்டிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வாழ்வை பெற்றுக்கொள்கின்றேன். இந்த வாழ்வு எனக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த சாவு தரக்கூடிய ஒன்றை நான் கையை வைத்து சாப்பிட்டேனாக்கா இந்த வாழ்வு ஆல்ரெடி எனக்குள்ளே இருக்கிற வாழ்வு இந்த சாவை வெற்றி கொண்டிருக்கும். ஆனால் இதை சாப்பிடாம இதை சாப்பிட்டுட்டு அதில் போய் கை வச்சாதான் பிரச்சனை. எடுத்த எடுப்புலையே எனக்கு சாவு நோயும் வரக்கூடியதை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு வியாதி வந்துடுது. மறுபடியும் அதில் போய் நான் கை வச்சேன் அப்படின்னாக்கா வியாதியோடையே வருஷக்கணக்காக வாழக்கூடியவனாக நான் மாறிவிடுவேன். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் ஆண்டவர் எங்கே போய் அந்த வாழ்வு தரக்கூடிய மரத்தில் கை வச்சிருவாங்கன்னு சொல்லி கெருபீன்களை நிறுத்தி அந்த இடத்திலே ஏதேன் தோட்டத்தை விட்டு இவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போ ஆதாம் ஏவாளுக்கே கிடைக்காத ஒரு கொடுப்பனை உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா அந்த வாழ்வு தரக்கூடிய மரத்தின் கனி இந்த நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். என்னை உண்பவர்கள் என்றுமே வாழ்வார்கள், வானின்றி இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போ கனி என்றால் மரத்தில் தொங்க வேண்டும். அதனால தான் அந்த சிலுவை மரத்தில் இயேசுவாகிய கனி தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த கனியை அன்னை மரியாள் வயிற்றிலே பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடி, அதனால தான் நம்ம ஜெபத்தில் சொல்கிறோம், உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய என்று இயேசுவை நாம் சுட்டி காண்பிக்கின்றோம். அப்போ அந்த கனியாகிய இயேசு நம்மளுடைய வாழ்வில் கனி தரக்கூடியவர்களாக மாற இவரை அனுதினமும் சுவைத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா. இப்போ ஆவியின் அபிஷேகத்திற்குள்ளே ஆண்டவர் நம்மை வழி நடத்த போகின்றார். ஆண்டவர் நம்மை தொட்டு சுகப்படுத்த போகின்றார். ஆகவே இப்பொழுது இந்த நற்கன்னி பிரசன்னத்திலே முன்னாடி ஒரு 7 பேராக அப்படியே வந்து முட்டி போடுங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய ஜெபம், கண்களை மூடி இயேசுவே எனக்குள் வாரும், இயேசுவே எனக்குள் வாரும், அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஜெபம் பண்ணும் பொழுது உங்களில் சிலர் கீழே விழலாம். விழுகின்றவர்களை யாரும் தாங்கி பிடிக்க வேண்டாம், அவங்களே எந்திரிப்பாங்க. ஆகவே ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வரப்போகின்றது. ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வரும். நீங்கள் கண்களை மூடி இயேசுவே எனக்குள் வாரும், இந்த வார்த்தையை மட்டும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள். ஆண்டவருடைய கிருபை உங்களுக்குள்ளே சூழ்ந்து வரப்போகின்றது. சகோதரர் இங்கிருந்து தூய ஆவியானவருடைய பாடலை பாடிக்கொண்டே ஜெபிப்பார். ஆகவே உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள். இயேசுவின் சாட்சிகளால் எம்மை மாற்றிடுவே. தூய ஆவியே துணையாக வருவே. இயேசுவின் சாட்சிகளால் எம்மை மாற்றிடுவே.
என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. மௌனமாக ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஆவியானவர் நம் மீது இறங்கி வருகின்ற நிமிடம், இரக்கத்தின் இந்த மணி நேரம், ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் அனைவரும் மௌனமாக ஜெபிப்போம். இயேசுவே, நீர் எம்மை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் எம்மை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். இரக்கத்திற்காக, அபிஷேகத்திற்காக நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் அன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும்
தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இந்த 10 மணியிலே மிக குறிப்பாக ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 2வது 10 மணியிலே நம்மிடமுள்ள எல்லா தீயோனின் தாக்குதல்களிலிருந்தும் பாவத்தின் சூழலிலிருந்தும் விடுதலை அடைந்து அனைவரும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ பாவிகளாகி எங்கள் மீது நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிருக்கும்படியாக எல்லா பாவிகளையும் ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 3வது 10 மணியிலே நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து குடும்பங்களுக்கு மீட்பை, ஆண்டவர் மீதுள்ள நம்பிக்கையில் வளர இரக்கத்தை பெற்றுக்கொள்ள மீட்பை சொந்தமாக்க ஜெபிப்போம். நித்திய பிதாவே, நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இந்த 4வது 10 மணியிலே மிக குறிப்பாக நோயாளிகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். உடல் நோய்களால் வருந்துகிறவர்கள் எழுந்து நிற்கவும், பலவிதமான நோய்களினால் அல்லது ஏதாவது கருத்துக்களோடு வந்தவர்கள் எழுந்து நின்று இப்பொழுது இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். முதல் பாதியை நீங்கள் நின்று கொண்டிருக்கிறவர்கள் நோயாளிகள் பிரதரோடு சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். விழுந்தால் படிடுவோம். நற்கருணை ஆசிற்காக கடந்து வருகின்ற நிமிடம் இப்பொழுது இந்த இறுதி 10 மணியிலே தந்தை அவர்கள் நற்கருணை ஆண்டவரை எடுத்து நடுவு பகுதியில் நம் ஒவ்வொருவருக்கும் நேற்றைய தினம் போல ஆசீர் கொடுக்கின்ற நிமிடம். அதனைத் தொடர்ந்து அபிஷேகத்தினுடைய பாடல் பாடி நம் ஆராதனை முடிவுக்கு கொண்டு வருவோம். நமக்கு தந்த எல்லா ஆசீருக்கும் நன்றி செலுத்தி நம் பாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பக்தியோடு கண்களை மூடி நமது முன்பாக கடந்து வருகிற நற்கருணை ஆண்டவருக்கு, ஆண்டவரே உமது இரக்கத்தை அபரிமிதமாக எங்கள் மீது நீர் பொழிவதற்கு நன்றி என்று சொல்லி இந்த நாளிலே கிடைத்த எல்லா ஆசிருக்கும் விடுதலைக்கும் எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும் தலைகளில் இருந்தும் நமக்கு கிடைத்த ஆசிருக்கும் நன்றி செலுத்தி அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட நிமிடங்களுக்கு நன்றி சொல்லி இரக்கத்துக்காக பாடி ஜெபிப்போம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும்
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் நீரும் முழு உலகின் நீரும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் நீரும் முழு உலகின் நீரும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் நீரும் முழு உலகின் நீரும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் நீரும் முழு உலகின் நீரும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் நீரும் முழு உலகின் நீரும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் நீரும் முழு உலகின் நீரும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனிதருக்கும் உடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை என் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மை அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். அன்புக்குரியவர்களே, நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த உப்பை, மேலும் இங்கே இருக்கின்ற அந்த எண்ணெய், இவைகளை ஆண்டவர் அர்ச்சித்து புனிதப்படுத்த எல்லா பொருட்களையும் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். அன்பை உருவான ஆண்டவரே, இவர்கள் கையிலே வைத்திருக்கின்ற இந்த எண்ணெய், உப்பு மற்றும் எந்தெந்த பொருட்களை இவர்கள் வாங்கி வைத்திருக்கின்றார்களோ இவர்கள் அனைத்தையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. மோசே கையிலே ஒரு கோல் தான் இருந்தது. அதை எனது பிரசனத்திலே போடு என்று சொன்னீர். அதை போட்ட பொழுது அதிலே வல்லமையை நீர் அடக்கி கொடுத்தீர். அந்த வல்லமையான கோலை எடுத்து எதிரியாகிய பார்வோனை வீழ்த்துவதற்கு அங்கே அற்புதமாக அந்த கோலை வைத்து அவர் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டார். அப்படியாக இவர்கள் கையிலே வாங்கி விசுவாசத்தோடு பயன்படுத்த எடுத்து செல்ல இருக்கின்ற இந்த எண்ணெய், உப்பு மற்றும் இதர பொருட்கள் அனைத்திலும் உம்முடைய தூய ஆவியின் வல்லமையை அனுப்பி உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற இந்த பொருட்களுக்கு மாபெரும் ஆசீர்வாதத்தை கொடுத்து, அப்பா, இந்த எண்ணெயை உடலிலே பூசிக்கொள்ளும் பொழுது, உடலிலே குறிப்பாக நெற்றியிலே சிலுவை அடையாளம் இடும் பொழுது இவர்களுக்குள்ளே இருக்கின்ற சாத்தானின் கட்டுகள் அனைத்தும் முறியடிக்கப்படவும், மேலும் உடலில் இருக்கின்ற வியாதிகள், உள் உறுப்புகளுக்குள்ளே இருக்கின்ற வியாதிகள் வெளிப்பகுதியில் இந்த எண்ணெயை சிலுவை அடையாளம் இடும் பொழுது உள் உறுப்புகளிலே ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டுமாய், மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த எண்ணெயை வயிற்றிலே அடிக்கடி சிலுவை அடையாளம் இடும் பொழுது, அப்பா, கருவுற இயலாது என்று
மருத்துவர்கள் சொன்ன போதிலும் கூட அந்த கருவுரை ஏலக்கூடிய அந்த ஆற்றல் இந்த எண்ணெயின் வழியாக அந்த கர்ப்பப்பைக்கு செல்ல நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, திருமண தடைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இந்த எண்ணெயை உச்சந்தலையிலே சிலுவை அடையாளம் இடும் பொழுது அந்த தடைகள் நீங்கி கூடிய விரைவிலே வரன் அமைவதற்கு உதவி புரிவீராக. மேலும் இந்த உப்பை அன்பின் ஆண்டவரே வீட்டை சுற்றி தெளிக்கும் பொழுது, இந்த வீட்டை சுற்றிலும் இந்த உப்பை பதிக்கும் பொழுது ஆண்டவரே, இவர்கள் வீட்டில் இருக்கின்ற கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எந்தெந்த வீடுகளிலே எந்த தொழில் இவர்களுக்கு வருமானத்தை கொடுக்காதபடிக்கு கையிலே கடனுக்கு மேல் கடனை வாங்கக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய குடும்பம் பின்தங்கி போய் இருக்கின்றதோ அப்பா, இந்த உப்பின் வழியாக அந்த ஆசீர்வாதம் இவர்கள் குடும்பங்களுக்கு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. தொழிலில் முன்னேற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. இவர்கள் பிள்ளைகளின் படிப்பை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாளுக்கு நாள் அந்த பணம் விரயமாகாதபடிக்கு இவர்கள் சேர்த்து வைக்கக்கூடிய ஆசீர்வாதம் இவர்கள் குடும்பத்திலே நிரந்தரமாய் தங்கட்டும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். வந்திருக்கிற பிள்ளைகள் வெறுங்கையராக திரும்பி போகாதபடிக்கு ஆவியின் அபிஷேகத்தால் ஒவ்வொருவரை நிரப்பும். அன்னை மரியே, எங்களுக்காக பரிந்து பேசும். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பிரைஸ் தி லார்ட். அனைவரும் எழுந்து நிற்போம். அபிஷேகத்தினுடைய பாடல் பாடி நாம் ஜெபிப்போம். ஆவியானவரால் நிரப்பப்பட்டதற்கு நன்றி செலுத்தி தினம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களோடு என்றும் நிலைத்திருக்க வரம் கேட்டு கண்களை மூடுவோம். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். இறைவன் தந்த எல்லா ஆசிருக்கும் நன்றி செலுத்துவோம். ஒரு அபிஷேகமாக ஆண்டவருடைய வல்லமை நிரம்ப பெற்ற பிள்ளைகளாக, இதோ நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களுக்கு துணையாளரை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர். நீங்கள் பயப்பட தேவையில்லை, திகிலுற வேண்டாம். நீங்கள் ஏன் குழம்பி போயிருக்கிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் அஞ்சுகிறீர்கள்? இதோ நான் உங்களுக்கு அமைதியை உரித்தாக்குகிறேன். இதோ என் ஆவியை உங்கள் மீது பொழிந்தருள்கிறேன். நான் என்றும் உங்களோடு இருப்பதற்கு, நான் கற்றுத்தந்தவையெல்லாம் நினைவூற்றுவதற்கு, முழு உண்மையை நோக்கி உங்களை நடத்துவதற்கு, பாவம், நீதி, தீர்ப்பு, உலகினர் கொண்டிருக்கிற எண்ணம் அல்லது அவர்களுடைய சிந்தனை தவறானது என்றும் உண்மையானது எவை என்றும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்த இதோ தூய ஆவியானவராகிய துணையாளரை உங்கள் மீது அனுப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர். இதோ பின்னேற்ப பெருவிழாவை கொண்டாட தயாரெடுக்கிற பொழுது திருத்தூதர்களுக்கு ஆண்டவர் தோன்றி கூறுகிற வார்த்தை, பயப்படாதீர்கள், கலக்கமுறாதீர்கள். இதோ நான் ஆவியை பொழிந்தருள்கிறேன். உலகெங்கும் சென்று நீங்கள் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நீங்கள் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்று வாக்குறுதி கூறுகின்ற விடம். இதோ நம்மை ஆவியானவரால் புதுப்பிக்கப்பட இந்த நேரத்திலே இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து நாம் அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே, நீ எங்களுக்கு நீ தந்த அந்த ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்க, சாட்சியமாக இருக்க, எங்களது சொல்லும் செயலும் பலருக்கும் ஆசிராக மாற, திருத்தூதர்களைப் போல எங்களையும் நீர் வழிநடத்தும் என்று பாடி இந்த பாடலோடு இணைந்து கரங்களை தட்டி அபிஷேகத்திற்காக பாடி ஜெபிப்போம். கண்களை மூடி கரங்களை தட்டி இதோ பெந்தெகோஸ்து திருவிழாவில் அவர்கள் ஆவியானவரை பெற்றுக் கொண்டது போல நம் ஒவ்வொருவரும் அபிஷேகத்தை நிரப்பப்பட பாடி ஜெபிப்போமா? கண்களை மூடி கரங்களை நற்கருநாதருக்கு முன்பாக உயர்த்தி விடுதலை தந்த ஆண்டவருக்கு அபிஷேகத்தை பொழிகின்ற ஆண்டவர், தோ துணையாளரால் நம்மை நிரப்புகிற உன்னதத்தில் இருந்து வல்லமை தருகிற ஆண்டவரை துதித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷலல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 
இறைவன் தந்த எல்லா ஆசிருக்கும் நன்றி செலுத்துவோம். உடல் அளவில், உள்ளத்தளவில், ஆன்ம அளவில் இறைவன் நம்மை தொட்டு சுகப்படுத்திய நிமிடங்களுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு முடிவெடுப்போம். இனிமேல் நான் ஆண்டவருக்கு சாட்சியமாக வாழ்வேன். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத எந்த மூட நம்பிக்கைகளுக்கும் பின்னால் நான் கடந்து செல்ல மாட்டேன் என்று முடிவெடுப்போம். ஆண்டவருக்கு உகந்த வார்த்தைகளை பேசுவேன் என்று முடிவெடுப்போம். நான் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பேன்.
அனைவரையும் ஆசீர்வதிக்கவும், நல்லவற்றை சொல்ல, மற்றவர்களை புகழ்ந்து பேச, இறைவனது உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிற என் குடும்பத்தாரை, உற்றார் உறவினர்களை, இதோ இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களையும் மதிக்க, அன்பு செய்வேன், மதிப்பேன், நேசிப்பேன் என்று முடிவெடுப்போம். இந்த படைப்புகளையும் இதோ இந்த சமூகத்தையும் உயர்வாக கருத ஆண்டவருடைய பார்வையில் அனைவரையும் பார்க்க வரம் கேட்போம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. இறைவன் தந்த எல்லா ஆசீர்க்கும் விடுதலுக்கும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Praise the Lord. பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும், நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும், நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எம்மை ஆசீர்வதியும். மாண்புயரில் அருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத புகழ்ச்சி என்றுமே உண்டாக. வானி நின்றவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருநத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள்.